10,000 தொழிலாளர்கள். அப்ப இந்த எனக்கு அந்த இடம் மண் இருக்குன்னு தெரியாதோ? மண்ணெல்லாம் இருக்கா? உண்மை கடல் அடியால் நான் 97ஆம் ஆண்டு இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது உடுத்துறை தாளையடி ஆலியவளை இந்த பகுதிக்காக நிற்கிறோம். ஆலியவளை பகுதி சம்பந்தமாக உங்களுக்கு முழுமையான ஒரு காணொலியை நான் பதிவேற்றம் செய்ய போகிறேன். இந்த இடத்தை பொறுத்தளவில் பழைய காலத்தில் நடந்த சம்பவங்களும் புது காலத்தில் நடந்த சம்பவங்களும் ஆழிப்பேரலையால் அழிக்கப்பட்ட சில சொத்துக்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் இதில் காட்ட போகிறோம். அதோட மீன்கள விலை தற்பொழுது மீன் என்ன விலையில் போகுதுன்ற சம்பந்தமாக நாங்கள் இதில் சொல்ல போகிறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த காணொலியை தெரியப்படுத்துங்க. நல்ல விலை குறைஞ்ச அளவில் மீன்கள் இங்கே விற்கப்படுது, நீங்களும் வந்து வேண்டலாம். அதை விட எங்கள்கிட்ட சிலர் வந்து வேறு இடங்களையும் காட்ட சொல்லி கேட்டுருக்கிறீங்க. உங்களுக்கும் இந்த இடங்கள் ஏதாவது ஒரு இடம் பிடிச்சிருந்தா அந்த இடத்த கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஏழுமான அளவுக்கு நாங்கள் அந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்ய மட்டும் கேட்டு வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் தாளையடி கடற்கரைக்கு வந்துட்டோம். அதனால் அழிவடைஞ்ச கட்டிடங்கள், இப்போ இதெல்லாம் கடற்கரை. நான் இதெல்லாம் போகணும் என்றால் நான் போகிறது ஆலியவளைக்கு போகணும். இது நினைவாலயம். இதில் பள்ளிக்கூட கட்டிடமாக இருக்குது. அதை விட இங்கால ஒரு தேவாலயம், நிறைய கட்டிடங்கள் வந்து அழிவடைஞ்சிட்டு இந்த சுனாமியால் மொத்தத்தாலேயும் அழிவடைஞ்சு இந்த பிரதேசங்கள் வந்து சுனாமியாலேயும் அழிவடைஞ்சது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஆலயம் இருக்குது, இது என்ன ஆலயம்னு தெரியல. கூடுதலாக வந்து யுத்தம், அடுத்த சுனாமி ரெண்டும் இந்த மக்களை தாக்கியது. இதில் ஒரு கட்டிடம், ஒரு ஆலயம், இதில் ஒரு ஆலயம் இருக்குது. இந்த இடம் எனக்கு தெரியல, இந்த இடம் பேர்கள் தெரியாது. தெரிஞ்ச நீங்கள் யாரும் உங்களுக்கு இந்த இடங்கள பேர்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு. கட்டிடத்தை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. எல்லாமே சுனாமியால் அழிவடைஞ்சது தான். எல்லா கட்டிடமும் வந்து தான் கிடக்குது. இது வந்து பத்ராயன். இதுலேயும் நிறைய வீடுகள் வந்து அழிவடைஞ்சு யாருமே இல்லாமல் கிடக்குறதுங்களால் பார்க்க இருக்குது. உங்களுக்கு யாரும் தெரிஞ்சால் அல்லது இந்த வீட்டுக்காரராக இருந்தால் நீங்கள் உடனே எங்களை சொல்லுங்கள், இது உங்களோட வீடா இல்லையா, இது எப்படி அழிவடைஞ்சது. விடிவள்ளி வீதி என்று போட்டிருக்கிறாங்க. இதில் இஞ்சால போகிற வீதி விடிவள்ளி வீதி. வளைவுகளெல்லாம் மட்டும் கஷ்டமான வளைவுகள் தான். இதில் ஒரு கோயில் உண்டு பாருங்கள். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இதெல்லாம் கட்டிடங்கள், வீடுகள். அங்கே பாருங்கள் இவ்வளோ வீடுகள் கிடக்காங்க. இதெல்லாம் கட்டிடம். இந்த அதில் ஒரு வீடு கிடக்குது. நாங்கள் வந்து ஆலியவளை கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். ஆலியவளை கடலில் எப்படி மீன், எவ்வளோ மீன் வருது, அதில் விலைகள் என்ன, விலை குறைஞ்சிருக்கா அல்லது கூடியிருக்கான்றதெல்லாம் நாங்கள் இதில் சொல்ல போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, நாங்கள் இப்போ கடற்கரைக்குள்ளே போகிறோம். கடற்கரை மண்ணில் நடந்தாலே அது ஒரு ரகம்தான். என்ன செய்கிறீங்க? வந்தது இல்லாமல் சாமத்தில் எங்கன்னே எழுப்பி வாங்க வந்து துரோகி
சலூனும் வச்சிருக்கிறேன், கடற்கரைக்கும் பாருங்க. வார மாதம் அப்படித்தான் ஆபத்து வரும். கடல் சரியான அலை அடிக்கும். ஒரு நல்ல விவரத்தை இருந்தால் சுனாமிக்கு பிறகு திண்ணுக்கு போட்டோம். கரியோலம் தான் வீடுகள் இந்த பாருங்க, இந்த காணியை பாருங்க எவ்வளோ தூரம் பாருங்க, 20 அடி வரும். அப்போ மீன்பாடு கூட எல்லாம் இந்த கரை ஓரத்தில் எல்லாரும் கடற்கரை தொழுறாங்க முழு பேர். இப்போ எல்லாம் நீட்டாங்க. இப்போ எல்லாம் வசதிகளும் இருக்குத்தான், போக்குவரத்துகள், ரோட்டு வசதிகள் சகலதும் இருக்குது. முந்தி அப்படியெல்லாம் இல்லைத்தான். மீன் வந்து வியாபாரத்துக்கு சந்தையை கொடுக்கும், அந்த சந்தைக்கு வரையும். முந்தி சந்தை அண்டி இல்லை, சந்தை வேன் ஒன்று இருந்தால் அந்த வேனில் கொண்டு கொடியம் சாவச்சேரி அங்கே வரும். இல்லை மீனவர் தான் கொண்டு போகணுமா? இல்லை, வியாபாரிகள் பெண்டுகள் எடுத்து கொண்டு போகுது, கடகங்கள் கட்டி கொண்டு பொம்பளையெல்லாம் எடுத்து கொண்டு போகும். சைக்கிள் வியாபாரத்துக்கு போவது. அப்போ என்ன விலை? இந்த இதில் 180, 100. இப்போ 1000, 800, 900 போகும். அப்போ நீங்கள் கடைசியாக அரிசி, அதாவது நீங்கள் உங்களுக்கு அந்த 73 மண்டபம் நீங்கள்டா நீங்கள் அரிசி, அதான் ஆரம்பத்தில் அரிசி பண்ணேங்க என்ன அரிசி இருந்தது? 60 ரூபாய்க்கு பண்ணீங்க நீங்கள் வேண்டேக்க அரிசி வேண்டின கால போகுது இல்லைங்களோ? 2000 ஆண்டு அந்த நான் 12, 13 வயசுல வேண்டி இருப்பேன். 85 ஆண்டுல 85 ஆண்டுல 15 ரூபாய்க்கு வந்துடு அரிசி. என்ன 65 ரூபா? பானை எல்லாம் 10 ரூபா. அப்பமா மாதா 20 ரூபா அப்படி. பேருந்து என்னம்மா இங்கேருந்து இடம்பெயர்வுகள்லாம் என்னம்மா இருந்து? இடம்பெயர்வுகள் இப்படியே போயிருந்தோம். மாம்பழி இருந்து மூலக்குடியிருப்பு சேர்த்து இருந்து வந்தாங்க. வந்த பிறகு அந்த வீட்டு திட்டம் தந்து தின்னுக்கு போனோம். சுனாமியில் உங்களோட குடும்பத்தில் யாரும் இழந்த அப்படி எதுவும் இருக்கு? எனக்கு தங்கச்சி வீடு 2 கடத்தொழிலுக்கு போயிட்டாங்க. கரையோட வீடு இழந்து வீட்டில் இருக்க அடித்து கொண்டு போட்டு. மக்கள்கிட்ட வாழ்க்கை முறை, இந்த மக்கள்கிட்ட கடல் தொழில் செய்கிற வாடி இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இந்த வாடியில் வந்து அகல்ற விலைகள் வள்ளங்களை வந்து பாதுகாப்பாக வச்சு இங்கேருந்து கொண்டு போயினோம். சில இடத்துகளில் பார்த்துருக்குறோம் என்னென்னா, அவங்க வந்து சிசிடிவி கேமரா பூட்டியிருக்கணும். ஏனெண்டா தெரியாத ஆட்கள் வந்து தங்களோட பொருட்களை வந்து கொண்டு போயினோம், களவெடுக்கினோம், தெரியாமலாம் தூக்கி கொண்டு போகிறாங்கன்றதுக்காக, பாதுகாப்புக்காக அந்த அந்த பிரதேசத்துகளில் வந்து சிசிடிவி கேமராக்களை பொறுத்திருக்கணும். ஆனால் இங்கே அந்த பாதுகாப்பு இல்லை. என்ன காரணத்துக்கான்னு தெரியலை. நான் நினைக்கிறேன் இங்கே வந்து எந்த பொருட்களும் வந்து களவு போகிறதாக தெரியல போல. இடக்கு தெரிஞ்சிருந்தா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நிச்சயமாக அந்த நடவடிக்கையில் அந்த மக்கள் ஈடுபட்டிருப்பினோம். எப்படி இருந்தாலும் இந்த கடலோரங்களில் இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறை வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியான ஒரு முறையில் தான் அவங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். எனக்கும் அந்த நிறைய அனுபவங்கள் இருக்குது. நாங்களும் அந்த கடற்கரைகளில் திரிஞ்சு விளையாடி திரிஞ்சு இந்த கடல் மண்ணுகளில் வந்து உருண்டு பிறண்டு இருக்கிறோம். அவையில் வந்து கரையில் அலைகளுக்கு ஓடினோம். அரை மணி நேரத்துக்கு இவ்வளவுமா? அப்ப இந்த இது வந்து உற்பத்தி கூட இந்த இடத்துலனா இல்ல மணல்ல தான் உற்பத்தி கூட. சரி, இதுண்ட நன்மைகள் இருக்கா சொல்ல மாட்டீங்களா? இது நன்மைலாம் கரையாச்சு சமைக்கிறாங்க. சமைக்கிறதுக்கு வந்து சில மருத்துவ இதுகள் எதுவும் இருக்கு. கல்சிய தன்மையெல்லாம் இந்த கூட இருக்குன்னு சொல்றாங்க. கல்சிய இதுகள் கூட தன்மை சிப்பிதானே. அதில் இந்த கல்சிய தன்மை பார்த்து இல்லைங்க. விற்பனைக்கு வந்து அதான் துரோகியா கிண்டப்புறம் நாங்கள் அதை தான் மீறி கொண்டு எடுக்கப்புறம் பாப்போம். நாங்களும் அடுத்த கிண்டப்புறம் பாருங்க வருதா இல்லையான்னு பார்ப்போம். அவருக்கு தான் தெரியும், அவருக்கு
எங்களுக்கு அந்த இடங்கள் தெரியும் அவைகளுக்கு எங்கெங்கே கிண்டலாம் எங்கெங்கே எடுக்கலாம் பார்ப்போம். அந்த பாருங்க அந்த அதெல்லாம் வரணுமா? காலில் முட்டுப்படம் எடுக்கிறேன். அலே எங்களை கலைச்சி வருது பாருங்க. இப்போ கொஞ்சம் இதுக்குள்ள எத்தனை எடுத்துட்டார் ஐயா? ஒரு 5-6 மீன் எடுத்துட்டாரு ஐயா. கடல் அடிக்கிறதால அந்த இது விற்கிறதோ ஐயா? இது விற்கிறது. சும்மா என்ன விலை வரும்? 1 கிலோ இப்போ சேவை 150-200 ரூபா அப்படி. இதே அப்போ என்ன மாதிரி செய்யணும்னு சொன்னீங்கன்னா அடித்த உடனே இதெல்லாம் பிறக்கும் அப்படியே ரசாங்க பிறந்த உடனே அதை எடுக்கலாம். சதையை உள்ள சதையை எடுக்கலாம். அதே கரையாச்சு. சரி ஓகே. எங்கேருந்து வந்தீங்க? நாங்கள் யாழ்ப்பாணம் நாங்கள் கிளிநொச்சி கிண்டுக்கு ஓ இங்கே ஐயா திருப்பி சொல்லுங்க ஐயா. தமிழன்டா துரோகியா இருக்கு. பரம்பரை காலத்திலே வெவ்வேறு அரசாட்டம் எல்லாம் காட்டி கொடுத்தாம இருக்கிறாங்களா? நல்ல விஷயம் ஐயா சொன்னாரு. துரோகியா இருக்க நாங்கள் துரோகத்தால அழிஞ்சினாங்க. ஓகே ஐயா ரைட். ஒற்றுமை இல்லை. நாங்கள் இந்த இந்த என்ன சாமான் இதுக்கு என்ன பேர்? ஏரல். இந்த ஏரல்ல வந்து கூட சந்தை வேலையை வந்து எடுக்கிற குறைவு, சரியான விலை குறைவு அப்படித்தானே? என்ன விலைக்கு இது போகுது? இது இடத்துல 150-200 ரூபா கிலோ அப்படி போகும். கிலோ இந்த காய்ச்சலாண்டா என்ன முறையில் காய்ச்சலாம் சொல்லுங்க. இதை வந்து சட்டி கூட அவிக்கிறது. அவிச்ச உடனே எல்லாம் எல்லாம் திறக்கணும். எல்லாம் திறந்த உடனே அதை எடுக்கலாம். எடுத்து அந்த இறைச்சி கரை ஆக்கிற முறை நல்ல டேஸ்டாக இருக்கு. நல்ல டேஸ்டாக இருக்கு. மேலே நாங்களும் 1 கிலோ கிண்டிட்டு போவோம். வேண்டிட்டு போகல கிண்டிட்டு போவோம். சரி இந்த இடம் தானே நீங்கள்? எவ்வளோ காலம் மஞ்சள் இருக்கிறீங்க? பிறந்த காலம் பிடிச்சே இங்கே இருக்கேன். சுனாமி தாக்கம் அப்படி இருந்தது? சுனாமி தாக்கம் அப்படி எங்களை கணக்கில் செஞ்சு அந்த 2 செஞ்சு அதெல்லாம் வீடு கட்டியிருந்தாங்க. 2 வீடு கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் தரமட்டமாக போய் உங்களோட குடும்பத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தல இல்லை. நாங்கள் வீட்டுக்கு இருந்தாங்க. பிள்ளை எல்லாரும் படித்து வந்த யாழ்ப்பாணத்தில் எங்கள் மனுஷன் எனக்கெல்லாம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். மட்டைகள் கட்டையெல்லாம் ஆட்டிச்சு செய்வாட்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானே? அதிர்ஷ்டம் மட்டும் பக்கத்துல இருந்து நிறைய பேர் சேர்த்துக்கலாம். சரி இந்த தொழிலை நீங்கள் இந்த தொழில் செய்கிறீங்களா? கடல் தொழில்? கடல் செய்யணும். ஆரம்பத்தில் என்ன மாதிரி இருந்தது? இப்போ எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. வலை கொண்டு விட்டா மீன் தான். மீன் தானே? இப்போ வலை கொண்டு லாட்ரி சீட்டு விழுந்தாட்டான். முந்தி அப்படி இல்லை. வலையை விட்டா ஏன் இப்போ அந்த மீனை இல்லாமல் போனது? இப்போ இந்த காலம் இது டைனமிக்குகள் சுருக்கு வலைகள் விஞ்ஞான முறை வந்துட்டு லைட்டை வச்சு மீன் பிடிக்கிறது. தடை செய்யப்பட்டதெல்லாம் இதில் பாவிக்கணுமா? கூடுதலாக பாவிக்கணும். இப்போ தடை செய்து கொண்டு வரையினா இந்த கவர்மெண்ட்டில் கொஞ்சம் முறுக்கமாக இருக்குது. எங்களுக்காக கொஞ்சம் கிண்டி காட்ட மாட்டேங்கிறேன். கிண்டலாம். சரிவா. நான் சொல்லலாம் என்னென்னா இன்றைக்கு வந்து கடல் அடி கொஞ்சம் கூட இருக்கிறதால தொழிலுக்கு போனவங்க கொஞ்சம் குறைவுன்னு சொல்லினா பார்த்தா போட்டு எல்லாம் மேலே தான் நிற்கிது. நாங்கள் நேற்றும் வந்து பள்ளிக்கூடாவுக்கு போயிருந்தாங்க. பள்ளிக்கூடாவில் வந்து உங்களுக்கு தெரியும் நேற்றில் முன்னாத்து போயிருந்தாங்க. அங்கேயும் வந்து தொழிலுக்கு போகலாக்கள் சரியான குறைவு. சரி இருந்தாலும் நாங்கள் இதில் ஒரு சிலவங்கள்ட்ட அந்த மீன் தெரிஞ்சு கொண்டிருக்கணும். அவங்கள்ட்டையும் சில இதுகளை கேட்டறிஞ்சு கொள்வோம். கடத்தொழில் வந்து 1 நாளைக்கு கிடக்கும், 1 நாளைக்கு கிடவாது. இன்றைக்கு என்ன மாதிரி உங்களுக்கு? இன்றைக்கு குறை வேணே எவ்வளோ? இது நாங்கள் தெப்பத்தில் வளர்க்குறோம். போட்டில் ஊராக்கள் தான் நாங்கள். நீங்கள் கரையில் இன்றைக்கு உங்களுக்கு என்ன மீன் பட்டுருக்கு? எல்லாம் சூடு என்ன? இன்றைக்கு அன்னைக்கு கொஞ்சம் மீன் குறைவு. அண்ணன் வந்து இதெல்லாம் போகிற வராம என்ன படகு? என்ன தெப்ப படகு. இதுதான் உங்களோட இன்றைக்கு தொழில் என்ன? சரி ஓகே அண்ணே. அங்காலேயும் இன்றைக்கு மீன்கள் பார்க்கணும். பாருங்க மீனை. நிறைய மீன்கள் வந்திருக்குது. இந்த மீன்களையும் நாங்கள் பார்ப்போம்.
அம்மா வணக்கம். நீங்கள் என்ன ஆழ்கடலா அல்லது கரையிலையா? தெப்பத்தில் என்னத்தில் போகிறீங்க? தெப்பம்னு சொல்கிறதா அந்த இது? நீங்கள் தனியாக போகிறது? தனியாண்டு கொண்டு விட்டுட்டு வந்து புறவு போய் எடுக்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா? பரவாயில்ல. சவலால் போகிற நீங்கள் என்ன போட்டு இல்லை? சில நேரம் பாரு என்ன மீனமாண்ட எப்படி வாட்டிருக்கு வேலையில நகரையா? இது என்ன விலை போகுது இப்போ இந்த நகரை? கிலோ 200 ரூபா அப்படி போகும் என்ன? அம்மாட்ட இப்போ அம்மா தான் கூட கேட்குறேன் ஐயாவோட. அவர்கிட்ட கிட்ட தான் தெரியும். மீன் இளைஞ்ச விடுறீங்க, ஏன் விடுறீங்க? அதெல்லாம் புறாது தெரிக்கிறதா? இது முன்னுக்கு உடனே செய்து உடனே கொடுக்கணும் என்ன? காரல் என்ன விலை? அதான் என்ன விலை? கோழிகளுக்கு கொடுக்குறாரு. எவ்வளோ காலம் சந்தை பக்கத்தில் எங்க இருக்கு சந்தை? அடையாதில் இருக்கு. எத்தனை மணிக்கு அங்க திறப்பின சந்தை கூடுவின? 7 மணிக்கா? 7 மணிக்கு 9 மணி மட்டுமே. அம்மா நீங்கள் எவ்வளோ காலமா அந்த மீன் தெரிய வாரீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்லுங்க. என்ன விலையில் முதல் மீன் போனது? முதல் எப்படி மீன் பிடிவாட்டது? முதல் மீன் என்ன, இந்த மீன்கள் எல்லாம் பெருசாக விலை இருந்தாங்க. என்ன விலைக்கு போகும் முதல்? முதல் என்ன முந்தி ராத்தல் தானே. இப்போ கொஞ்சம் விலை கூடிட்டேனே. கூட குறை விதவகாரம் கணக்குகள் வேற. இது முதல் என்ன விலைக்கு போனது இந்த நகர மீன்? நகர மீன் 50 ரூபா 20 ரூபா அப்படித்தான். இந்த நகர மீன் மருத்துவத்துக்கு ஏதோ பயன்படுத்துறேன்னு சொல்றவங்களா? என்ன இதுக்கு பத்தியத்துக்கு எடுக்கிறோம். சரக்கு தண்ணி அளவுகளுக்கு நகர மீன் எடுக்கலாம் வேணும். சரி சரி ஓகே. நீங்கள் குழப்பக்கூடாது. இந்த வெள்ளத்தில் தான் ஐயா போயிருக்கு. அது வலிச்சு தான் போகிறதாம். வலிச்சு போய்த்தான் இந்த மீனை பிடிச்சிருக்கிற. உண்மையில் அவங்களுக்கு ஒரு இது இருக்குத்தானே. சரி, மற்றவங்களையும் நாங்கள் கேட்போம் என்ன மேண்டு. ஒரு இதை தெரிஞ்சுருக்கீங்கன்னா இதில் வந்து வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு கேட்டுட்டோம். ஆனால் எல்லாம் நகர மீனா? ஏன்டா அதுலேயும் நகர தான் கூட கிடக்குது. என்ன மீன் ஐயா இது? நகரே கலக்கில் வர்ற மீன். பாட்டாவோட நிற்கலாமா? அவடுத்த விலைகளில் பட்டா பிரச்சனை இல்லை, கழட்டிட்டு வரோம். அங்கே 3 மணிக்கு போனது தொழிலுக்கு. 5 மணிக்கு 5:30க்கு கரையை விட்டோம். எவ்வளோ தூரம் போவீங்க? இது நாங்கள் கரையை 1 கிலோமீட்டருக்குள்ள. 1 கிலோமீட்டரில் இந்த மீன் வந்ததா? நீங்கள் ஆழத்துக்கு போனால் இன்னும் கணக்காக வந்துருக்குமே. இது கிழக்கூட வர்றது. மாரி காலத்தில் கிழக்கூட கரையை வரும். மாரி காலத்துலாம் பெறும், மற்ற நேரம் பெறாது. இது டோச் இல்லை, சிக்னல். சிக்னல். இது என்ன கரைக்கு வாரத்துக்காக காட்டுறது அப்படியா? போட்டுவல் நோடுவாங்க, இடிச்சு போடுவாங்க. அடடா, நீங்கள் போகிறது இதில் இப்போ தெப்பா அந்த சின்ன? அடடா, இது வந்து இப்போ இந்த கடலடி நேரத்தில் இது பயம் இல்லையா அதில் போகிறது? பயம் தான், அடிக்கும் மக்களுக்கு. நாங்கள் நெடுங்க போகிறோம் வழியாக பழகிட்டு. எத்தனை வருஷம் அதை தொழில் செய்கிறீங்க? நான் வந்து இப்போ ஒரு 40 வருஷம். ஆரம்பங்களில் இது கிலோ 10 ரூபா போனாலும் பொருளாதாரம் அப்போ குறைவு. இப்போ 200 எண்ணெய்க்கு இங்கே கூடாது, அது கூடத்தான். இது வந்து அதுக்கேற்ற செலவு 1000 ரூபாய்க்கு விற்றாலும் இப்போ காணாது. அப்போ 10 ரூபா கொடுத்தாலும் அது வாழக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து 200 ரூபா அது குறைஞ்ச கால். அப்போ நீங்கள் இதில் இப்போ 10 கிலோ கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ வரும்? இதில் 10 கிலோ கொடுத்தால் 200 2000 ரூபா. 2000 ரூபா காணுமா இதுக்கு? கூடத்தானே, 10 கிலோ இல்லை தானே, 40 கிலோ மீன் கிடாக்கு. கூடத்தான் கிடக்கு. இது 200 ரூபாயா கிலோ? கிலோ 200. அங்கே கொண்டு வந்து சந்தைகளில் கூடத்தானே விற்கிறாங்க. அது ஜாவாரி அவங்க இது உங்கள உழைச்சிருவாங்களே. இதுதான் நடக்கிறது. இங்கே குறைய வேண்டி வந்தால் அவங்களை அங்கே கூட விற்றுட்ருவாங்க. கஷ்டப்பட்டு பிடிக்கிறது கடலுக்கு போய். இதில் சூட மீன்லேருந்து எல்லாமே இருக்குது.
சரி அம்மாவையும் ரஞ்சித் கேட்டுக்கொண்டிருக்கேன். நான் ஒரு கேட்போம் என்னன்னு. அப்போ இந்த நீங்கள் இந்த உங்களுக்கு விலைக்கு தேவையான சாமான் இந்த போயாக்கள் கைகள் பண்ணுறேன்டா அதுகள் காசு கொடுத்து தான் பண்ணுறோம். அதில் எங்கே போய் கொண்டு வரும்? அது கடையில் யாழ்ப்பாணத்துக்கு போகணும். அப்போ இந்த பஸ் பயணங்கள் எல்லாம் இருந்ததோ? பஸ் கொஞ்சம் குறைவு தான் ரெண்டாலும் தூரத்துக்கு போகலாம். இந்த ரோட்டுகள் போட இல்லை தள்ளோ குறைவு தான் இந்த போட்டேன். அப்போ என்னத்தில் சைக்கிள் பயணம் தான் ஃபுல்லாக? சைக்கிள் தான், மோட்டர் சைக்கிள் இல்லை. சைக்கிள் தான் இந்த காலத்தில். அம்மா ஒரு நாளும் போய் பார்க்கலையே அந்த படகுல? இல்லை, நாங்கள் இப்போ கப்பல் தான் வந்துடுறாங்க. வன்னியில் இருந்து. எந்த இடம் வன்னியில்? நீங்கள் வன்னியில் மாத்தல்ல இருந்துறாங்க. அப்போ கப்பலில் வந்துடுறாங்க. அப்போ சக்தி இல்லாமல் இருக்கு. சரி, கப்பல் ஒன்று தாங்க விட்டவே திருவண்ணாமலை அந்த உங்கள் திருவண்ணாமலையிலே ஏறி காங்கேந்துறையில் வந்து வாங்கி விட்டுப்பேந்து எப்போ ஒன்று இங்கே விட்டே உங்களை ஊருக்கு? அங்கே பஸ் ஊருக்கு நாங்கள் வரையில அது பரத்துறையில் இருந்தாங்க. ஊருக்கு பிரச்சனை வரையில நாங்கள் பரத்துறையில் இருந்துட்டு. இது அம்மா உங்களோட சொந்த தொழிலா அல்லது நீங்கள் வந்து மீன் தெரிஞ்சு கொடுக்குறீங்களா? சொந்த தொழில் இல்லை, அவற்ற தொழில். இது உங்களுக்கு இது செய்து கொடுத்தா என்ன உங்களுக்கு எவ்வளோ தெரியணும்? 1000 ரூபா. 1000 ரூபா தெரியணும். ஒரு வேலை ஃபுல்லாக அப்படியே கிளியர் பண்ணி கொடுக்கணும். எவ்வளோ நேரத்துக்குள்ளே செய்து கொடுக்கணும்? என்ன கடவுளே பார்க்க போகுதுங்களா? எவ்வளோ பழைய கதையை கேளுங்க. என்னோட கூட பிறந்த தமிழ் என்னோட நேரம் முத்தது. நான் படிக்கிறேன், நான் படிச்சு இருந்தவர் முதல் மாவட்டத்துக்கு. இப்ப குடும்பத்தில் இருக்கிறேன். இது உங்களோட வாடி தானா? அப்படியா? நீங்களும் என்ன போட்லையா அல்லது இதுலையா போனீங்க? பெரிய போட்டா அல்லது அந்த மற்ற சின்ன படகா? இந்த போட்டா? நீங்கள் ஆழ்கடலில் போயிருப்பீங்க என்ன? கரை தானா? இல்லை, நீங்கள் பெரிய போட்டில் கரைக்கு போயிருக்கிறீங்க. சூட என்ன விலை என்ன போகுது இப்போ? சூடானே இது என்ன இல்லை? பேச்சூட இது என்னத்துக்கு எடுக்கிறவங்க? கருவாட்டுக்கு எடுக்கிறது இல்லை? பொரிக்கிறது கூட பார்க்க. கூடுதலாக வந்து அந்த மீன் தான் பட்டிருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இது தந்துருக்கேண்ணே. அப்படியா? இந்த வாடி இந்த இடம் உங்களுக்குன்னு தான் இருக்கு. தொழில் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மீனை கழுவிட்டு கொண்டு வர பாருங்க அந்த அலையில். கடலில் கழுவி எடுக்க மீன் போகாமல் இருக்குது. வடியாக கூடையில் போட்டு அலை வந்து கூடுதலாக அடித்து கொண்டு கடல் அலையும் சந்தையை கொண்டு வரண்டா வடியாக கழுவி தான் கொண்டு வரணும் நீட்டாக. அதுக்காக கழுவி எடுக்கணும். இதில் வந்து மீன்கள் சில பேருக்கு பட்டு கிடக்கு. எனக்கு நான் விட்ட விலைக்கு படை இல்லை. நேரம் போயிட்டு நேரம் போட்டுதானே நிறைய சில கிடக்கிறது 10 கிலோமீட்டர் கிடக்கிறது இந்த மீன் சீட்டங்கள் காரணமாக இந்த விலைக்கு இது தலை சீட்பிள்ளைன்னா இந்த விலைக்கு மீன்பாடு நாளும் பட்டு கொண்டு இருந்தாது. இப்போ கொஞ்சம் இந்த நேற்று 5-6 கிலோ மீன் பாரு. இன்றைக்கு மீன் இல்லை. இதுலேயும் மத்தியானம் பாடுகள்லாம் கிடக்குது. ஆனால் இந்த கரையிலேயே வந்து கணவாயில் எல்லாம் வருமே இல்லையே? அப்படி கணவாயில் எல்லாம் இப்போ வரேன். இப்போ கணவாயில் எல்லாம் இப்போ இல்லை. காலம் கிடக்குன்னா கணவாயில் இப்போ பட்டாதான் நல்ல நானுக்கு போடி நல்ல கனவா பிடிச்சினான் தான். ஆனால் இப்போ கனவாய் இல்லை. 2 நாள் சீப்புளியாக கிடக்கு. இப்போ இருக்கா கடல் அடிக்கும் இருப்பார். அதுக்கு ஒரு 5-6 கடல் அடிக்கும். அடிச்சா அப்புறம் சேர்ந்து எல்லா மீனும் முடங்கி. எல்லா மீனும் முடங்கிடும். ஓய்யோ இப்போ என்னென்னா இப்போ சீட் மாற்றங்கள் நீரோட்டங்கள் கூட
இப்போ ஒரு ஆள் நடந்து போகிற சட்டபூர்வமாக நீர் எடுத்து கொண்டு போகும் மாதிரியா கொடுத்தா எவ்வளோ காலம் தொழிலாளிகள் தொழிலுக்கு போயிருக்கணும் இன்றைக்கு ஒரு 10 போட்டுக்கிட்ட போகும் 10 போட்டு ஓ இல்லாட்டி கணக்க போயிருக்கீங்க ஓ 10 போட்டுக்கிட்ட போகும் எல்லாமே இப்போ இந்த ஒன்றை முக்கால் துள்ளு மண்டை விலை அப்போ நண்டு விலையும் இல்லை இப்போ நண்டு விலை அழைக்கும் என்னதுங்க நண்டு பிடிபட வேண்டியது நண்டு இல்லை ஒரு சீசனுக்கு அந்த அந்த தொழில் நடக்கக்கான்னு இல்லை அவங்களும் போவாங்க இப்போ அதுகளுக்கு எல்லாம் நண்டுகள் இல்லை இப்போ இந்த தொழில் தான் நடந்துட்டு இப்போ துள்ளு மண்டை அந்த தொழில் தான் நடந்துட்டு முள்ளு மட்டும் விலையா இப்போ துள்ளு மண்டை 500-550 ரூபா நான் கூடினா விலை இந்த மாதிரி அந்த விலையில் வேறு மீன் நம்பிடுமோ ஓ சீலாவில் கிடாக்கும் பாறைக்குட்டிகளுக்கும் சின்ன டீல் அது 2 எல்லாம் கிடாக்கும் சரி என்ன அப்போ உங்களோட காய்ச்சதை ஆமாம் ஆமாம் பாருங்க காரல் மீன் தான் கிடக்குது. இது விலை குறைவாம் இந்த மீன், காரல் மீன். ஓ இது 100 ரூபா போகும். இது வந்து பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், அதை விட சொதிக்கு நல்லா இருக்கும். 100 ரூபாய்க்கு மேல போகும். என்ன மீன் இது? இது கார்லன்ற இது சொதிக்கு தான் நல்லா இருக்கும். இப்ப குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். அடுத்து வந்து சொதிக்கு நல்ல சத்துமோ சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல சுவையா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப என்ன இது விலை குறைவா போறதுக்கு காரணம்? இது குறைவா போறதுக்கு என்னன்னா இப்ப ஒவ்வொரு மீன்கள்லாம் தன்மை இருக்குது. இப்போ இது பாருங்க, ஒரு சின்ன மீன் ஒரு தகட்டு மீன் மாதிரி. அப்போ இது நாங்கள் தொழிற்சத காலம் பிடிச்சி இந்த மீன் விலை கொடுத்தார். சில நேரம் மிக்க மீன்கள் தச்சிலாக இது அறவே இல்லைன்னா 200-300 ரூபா போகும் இந்த மீன். ஆனால் சந்தைகளுக்கு கொடுத்தான் போகும். சந்தைகளுக்கு 400-500 ரூபா விற்பினா நீங்கள் கொண்டே கொடுக்க அந்த விலை கண்டு பாருங்க, நிறைய நண்டு நிற்குது. இந்த நண்டு நல்ல டேஸ்டாக இருக்கும், நல்லா சாப்பிடலாம். இது வந்து பொரிச்சு தான் சாப்பிடணும், பாலில் பொரித்து சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இவ்வளோ நிற்குது அந்த நண்டு. இங்கே அந்த கரை ஃபுல்லாக நண்டு தான் நிற்குது. இப்போ நாங்கள் ஓடி கடலில் இறங்கிடும். காதல் மன்னன்ன்றதை பாருங்கள். நான் சொல்றதை விட நீங்களே முடிவெடுங்க. காதல் மன்னன் புறாக்களை நான் காதலிக்கிறேன். காதல் டவுல் காதல் மன்னன் யூடியூப் காதலிக்கிறேன். நாங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸா காதலிக்கிறேன். நான் கடல்ல தான் நான் காதலிக்கிறேன். கடல் மீன் எல்லாத்தையும் நாங்கள் காதலிக்கிறோம். ஆனா வந்த ஆக்களை பாருங்க, எல்லாம் முக்கியமான ஆக்கள் தான். ஆள் வந்து யூடியூப்பை வந்து தெரிக்க விட்டார். இவர் யூடியூப்பை டவுலா வித்தால். நான் இப்ப புதுசு. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதான் முக்கியம். வந்து எல்லாத்தையும் பகுடியா கதைப்போம். நீங்களும் பகுடியா பார்த்துட்டு பகுடியா கமெண்ட் பண்ணுங்க, சரியா? இது வந்து என்னன்னு சொல்றது, சும்மா பகுடியா டைம் பாஸுக்கு பொழுதுபோக்கு. எல்லா நேரமும் சீரியஸா கதைச்சாலும் வந்து ஆக்கள் பார்க்க மாட்டேன். அண்ணன் வந்து ஏதோ கதைக்கணும் சொல்லி கொண்டே இருக்கிறார். அதை எடுத்துட்டு போமா. கண்ணீரமா சிரிச்ச முகத்தோட எங்களுக்கு வந்து கதைக்கணும்னு சொல்லி கொண்டு நிற்கிறார். நான் நினைக்கிறேன் நிறைய தொழில் வந்து ஒரு அனுபவம் இருக்கு. உங்களோட பேர் என்ன? இந்த இடமா எவ்வளோ காலமா தொழில் செய்றீங்க? 12 வயதுல தொழில் நிறைய அனுபவம் இருக்குவா. யூடியூப்ல தெரிக்க விட்டுருவோம் மாலை. இது நீங்கள் வந்து ஆரம்பத்தில் தொழிற்சேக்குள்ள இந்த இடம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் முதல் கட்டுமரங்கள்லாம் இப்போ போட்டு நின்றது குறைவு. முதல் ஆரம்பத்தில் கட்டுமரங்கள் தெப்பங்கள் இல்லை. நீங்கள் அந்த படம் இந்த என்னன்னு சொல்கிறது, போட்டில் போன இப்போ ஸ்டார்ட் நாங்கள் போட்டில் போகிறோம். போட்டில் அப்போ வருங்க. அல்ல, அது ஒரு அனுபவம். கட்டுமரத்தில் போயிட்டு திடீர்னு போட்டில் போக்குள்ள உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது தானே? எங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான். எல்லாம் ஒரே மாதிரி தானே. எவ்வளோ தூரம் போவீங்க ஆள் கடலில்? நாங்கள் 30 கிலோமீட்டர் வேணும் போவோம். யுத்த காலத்தில் நீங்கள் போயிருப்பீங்க. அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு போக்குள்ள, ஆள் கடலில் போக்குள்ள ஒரு பயம்? யுத்த காலத்தில் நாங்கள் கட்டுமரம் தான் செய்யணும். கட்டுமரம் தான் செய்யணும். நேவி படகுகள் வரும், அதுக்கேற்ற மாதிரி தான் நேவி படகு வந்தால் அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டுமரம் வந்தால் சிக்கலில் தான். நீங்கள் கரையில் அனுப்பிங்க. கரவாளி தானே. அப்போ பிடி வர்ற மீனுக்கும் இப்போ பிடி வர்ற மீனுக்கும் விலைகள் எப்படி இருக்குது? அப்போ பிடி வர்ற மீன் என்னென்னா அப்போ சந்தைப்படுத்துகிறாது என்றால் மீன் கணக்கப்படும் சந்தைப்படுத்துகிறாது. அப்போ இப்போ மீன் படாதான் விலை கூட மீன் இல்லை. மீன் இல்லை. அப்போ விலை குறைவு மீன் கூட. அது என்ன காரணம் என்றால் தொழில் அப்போ குறைவு. மீனை வாங்கி மீன் வாங்கி
இப்போ எல்லாருமே வள்ளம் பல எல்லாம் தொழில் கூடினோம்னா எல்லாமே தான் போட்டார். சரி ஓகே. என்ன வந்து மீனை கழுவ போகிறார் போல இடக்கு. இது என்ன இது இது வந்து பால் சுறாவா? இது கழுவி சுறா, பால் சுறா, பேச்சுறா, பேய்ச்சுறா. தூக்கி காட்டுறா என்ன பொறுங்க. ரஞ்சித் வந்து விட்டு கொண்டே நிற்கிறான். என்ன பேர் ஐயாக்கு? சின்னையா வீதாரணியம். பிறந்ததெல்லாம் ஆலியோட அந்த இடம் ஆலியம் மருதங்கனி. அப்போ இங்கே தொழிலுக்கு மரிவண்ணா தான் இங்கே கல்யாணம். கல்யாணம். எத்தனை ஆமாண்டா இப்போ இங்கே வந்து நீங்கள்? நான் இங்கே வந்து 75 வந்தேன். 75ஆம் ஆண்டு வந்தேன். 25 கல்யாணம். அதுதான் இங்கே வந்தேன். அப்போ நீங்கள் இங்கே வரைக்கும் இங்கே என்னம்மா இந்த ஊர் இருந்தது? அப்போ தான் நிம்மதியான ஊர் தானே ஐயா. இப்படியான இது பிரச்சனை இல்லை தானே. அதை இந்த இதுகளெல்லாம் இதுகள் போட்டுகள் எல்லாம் தெரியாமல் இல்லை. அப்போ மரங்கள்லாம் அல்பிசியா மரம் எஞ்சி மரம் மட்டும் சொல்கிறாரு. அப்போ 6 ஹோஸ் பவர் ஜோன்சன் இன்ஜின், 8 ஹோஸ் பவர் ஜமாலாம் வச்சு ஓடுறாரு. அப்போ எல்லா இடமும் இந்த அப்போ எல்லா டைம் இல்லையா கஷ்டம் தானே. அப்போ ஒரு ஏரியாவுக்கு ஒரு 4-5 எஞ்சி மரம் தான் இருக்கும். மற்ற கட்டு மரம் குத்தடி தான் துடுப்பில் பறிக்க போகிறோம் செவல். மற்றது இப்போ தொழில் இருந்தால் இப்போ சூட விலை தான் தொழில். சூட விலை மர கொட்டியும் தான் சூடாயும் படம். மற்றது இப்போ கிட்டங்களையே கருகணி பாரியை போட. இப்போ அந்த பாரி ஒன்றும் இல்லை, கிடையாது. கரவேலை உழைப்பாங்க, கரவேலை. அது கரவேலை என்ன விழா போனது ஃபுல்லாச்சு பேர்ன்ற என்ன கரவேலை? கரவேலையா அந்த அப்போ அந்த யாயில வேறு வேலையில் அந்த கயிறு எடுத்து கொண்டு நாங்களே முடிக்கிறோம். கொழும்பில் அந்த மால் பீஸெல்லாம் எடுத்து வந்து சிறப்பாக முடிக்கிறோம். அது சூட விலையை போய் 78 ரூபா 25 சூட விலை டெபியில் ஒரு பீஸ். ஒரு பீஸ் இப்போ 10,000 ஒரு பீஸ் போகுது வேலை. வேலை செய்கிறது எல்லாம் சேர்த்தா அது கூட முடியும் ஐயா. மற்றது அப்போ ராத்தல் தானே மீன். ராத்தல் இதான் இப்போ கிலோ கணக்குதே இல்லை. ராத்தல் ஒரு ரூபா அந்த 25 ரூபா எடுப்பறப்போ 25-30 தான் மீன் எடுக்கிறார். அந்த எடுக்கிற 25 ரூபா தான் இருந்து வருவாங்க சிங்கிளாக்கள். அப்போ வந்து பெட்ரோலும் வந்து ஆர்டினரி 2 ரூபா 50 தான் ஒரு கரை லிட்டர் இல்லை. ஆர்டினரி 2 ரூபா 50 தான். சூப்பர் பெட்ரோல் 3 ரூபா. 6 போத்தல் ஒரு கலன் தானே. இப்போ லிட்டர் கணக்கு இல்லை. வரிச்சாமங்கள் மாதிரி இன்ஜின் போட்டு வந்தான் கொழும்பில் 68ஆம் ஆண்டு மாட்டிங் கம்பெனியில் விஜயத்தில் ராஜ் கட்டி எடுத்தேன். 1400 ரூபா 60 ரூபா இன்ஜின். 1400 ரூபா. கொழும்புக்கு போவாய்க்கு ட்ரெயினுக்கு பழைய 3ஆம் பெட்டிக்கு 7 ரூபா 50 தான் ட்ரெயினுக்கு போவேன். கொழும்பு கோட்டைக்கு போனேன். யாழ்ப்பாணம் வசதிக்கு தாலடி 95 தான். பருத்துறை வசதிக்கு 1 ரூபா. 1 ரூபாய்க்கு அரிசி அரியெல்லாம் மலிவு தான் ஐயா. அப்போ தான் கல்யாணம் முடிக்க 68ஆம் ஆண்டு கல்யாணம் முடிச்சேன். ஒரு பவுனும் தவிர 150 ரூபா ஒரு தங்க பவுன். இப்போ 3,60,000 போகல, 4 லட்சம் போகல. அப்போ 150 ரூபா ஒரு பவுனும் தவிர அந்த வாழ்க்கை வாழ்ந்து ஐயா. இப்போ அப்போ அரிசி மலிவு தான் ஐயா. எல்லாம் சதக்கணக்கு தானே ஐயா. அரிசி லட்சக்கணக்கு 35 40 தானே இல்லை. அப்போ உங்களுக்கு சம்பளம் போல ஒரு நாளைக்கு? சம்பளம் அப்போ கூட நாங்கள் பெண்கள் சொந்த தொழில் தானே ஐயா. சம்பளம் ஒன்றும் இல்லை. இல்லை சொந்த தொழில் என்றாலும் ஒரு நாளைக்கு இப்போ 100 ரூபா 50 ரூபா 20 ரூபா வரும் தானே. அப்போ 5 ரூபா ஐயா. அதுக்கு மேலே இல்லை. இல்லை சம்பளம் தொழிலாளிகளுக்கு 5 ரூபா சம்பளம். 5 ரூபா. கரை வலியண்டா பங்கு வலியண்டா கொஞ்சம் கூட பேர் மாதிரி. சம்பளம் வேண்டாம் கூட வேணும். இப்போ அந்த என்னண்டா ஐயா இப்போ கொண்டைக்கு செய்கிறோம், கொண்டைக்கு கெடுக்கிறதும் சம்பளத்தை செய்வேன். அப்போ லேபர் செய்வான். அப்போ கொண்டைக்குன்னா கூட சம்பளத்தை கொண்டா குறைவு. அந்த வாழ்க்கை என்ன ஐயா வாழ்க்கையாக இருந்தேன். அந்த குழம்புக்கு தாங்கள் சிப்பங்களை போடுற குழம்பு. அப்போ இந்த சில்லறை வியாபாரி மாதிரி இல்லை. டிரான்ஸ்போர்ட் குழம்பு தான் அனுப்புகிறாங்க. 15 ரூபா. மற்ற NSR KBT மைல்டி லோரிகள் டிரான்ஸ்போர்ட் செய்வாங்க. NSR 50 ரூபா, KBT துரைசாமி 80 ரூபாய். மற்ற அந்த இந்த பரிமள லோரி கொண்டு இருந்தது வந்து ஒரு படகு வந்திருக்குது கரைக்கு. இவள் வந்து விலைக்கு எடுத்துட்டு கரையை கொண்டு வராங்க. மீன் இருக்குதா இல்லையான்றது தெரியலை. எதுக்கும் பார்ப்போமே. இதில் வந்து
கீரி மீன், நண்டு எல்லாமே கிடக்குது. கடல் அடியல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நாங்கள் நிற்கிறது ஆழியவள கடல். இந்த ஆழியவள கடலை பொறுத்தளவில் மிகவும் ஒரு அடி கூடினதாக இருக்குது, அலைகள் வந்து கூடின அலையாக இருக்குது. நாங்கள் இப்போ கடல் பிரதேசத்தை எடுத்துட்டோம். அடுத்ததாக வந்து நாங்கள் மீன் சந்தையை தான் எடுக்கணும். ஏனென்றா மீன் சந்தை எப்படி போகுது என்னமேன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமென்றதுக்காகத்தான் இப்போ நாங்கள் மீன் சந்தையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எனக்கு வந்து மண்குமான் எனக்கு ஒரு நண்பர் போட்டிருந்தார். இப்போ நாங்கள் கூடுதலாக இடங்களையும் போட்டிருக்கிறோம். இந்த இடங்கள் எப்படி இருக்குது என்னமேன்றதையும் போட்டிருக்கிறோம். எனக்கு ஒரு நண்பர் போட்டிருந்தார், மண் கும்பானையும் எடுத்து போடுங்கண்டு. நிச்சயமாக நான் அந்த மண் கும்பானை எடுத்து போடுவோம். ஆனால் இடத்துல இருக்குன்றது எல்லாம் பார்த்துட்டு எடுத்து போடுவேன். நான் ரஞ்சித்திட்ட கேட்க போகிறேன், அந்த மண் கும்பானை எங்கே இருக்குண்டு. என்னென்னா எனக்கு அந்த இடம் மண்குமான் இருக்குன்னு தெரியாதோ? மண்ணிலாம் இருக்கா? உண்மை தெரியாதோ? இருக்குது பாருங்க, ஒரு நல்ல ஒரு செய்தி, நல்ல ஜோக். அடுத்தது சிரிச்சிடாங்க ஒருத்தரும். மண்குமான் வந்து நிலத்தில் இருக்குதாம். அப்படி உங்களுக்கும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மண் நிலத்துல இருக்கா அல்லது ஆகாயத்தில் இருக்கா என்றது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. மண்குமான் வந்தோன்னா நயனாதிபுரம் ரோட் இருக்கு தானே, முதலாவது வாரம் பெரிய கோயில் உண்டு, அதான் மண்குமான் பிள்ளையா கோயில், அதான் மண்குமான். அங்க போய் விசாரிச்சா சரி. இதுக்கு நயனாதிபுரம் நயனாதிபுரம் அதாவது பண்ணையில இருந்து ஒரு மண்டதேவி சந்திக்கு அடுத்ததா இருக்கிறது மண்குமான் பிள்ளையார் ஆலயம், பெரிய ஆலயம். எனக்கே இப்ப தெரியும். நான் எடுக்காடியும் ரஞ்சித் எடுத்து போடுவோம் உங்களுக்கு அந்த மண்கும்பானா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வந்து ஆழியவள சந்தைக்கு வந்திருக்கிறேன், மீன் சந்தைக்கு. மீன் சந்தையை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சந்தை தொடங்கிட்டு நாங்கள் இப்போ கடற்கரையில் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ வியாபாரி மாதிரி நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க, வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், கூடுதலாக வந்து வியாபாரிகளும் வந்து கொண்டிருக்கிறோம். அதை விட வியாபாரிகள் இப்போ மீன் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் மீன் எடுத்துட்டு போய் கொண்டிருக்கணும். $450 சத்தம் கேட்குது. சரி, பார்ப்போம். காலை மீன் வந்து நிறுத்து கொண்டு தான் போயினோம். அங்கே கூறினாலும் இந்த எவ்வளோ இருக்குது என்ன வேண்டும் எடுத்துட்டு போயினோம். நடக்குது. இடத்துல மீன் சரியான குறைவாக இருக்குது. மீனை தான் விழா போய்க்கு வந்துருக்குது. சீலா மீன் தான் இதில் போய்க்கு வந்துருக்குது.
எவ்வளவு ஆண்டுகளா இந்த வியாபாரம் செய்றீங்க? நான் 97ஆம் ஆண்டு 97லேருந்து வியாபாரம் செய்றீங்க. இந்த நீளத்துல உடுத்துறை சமயம் பற்றிலாம் கடற்கரையில் இருக்கு. இதுல எங்க விலை குறைவு? நீங்க போயிருப்பீங்களா ஒரு சந்தையிலுக்கும்? குறைவு. எடுத்தா எத்தனை கிலோ மீன் எடுப்பீங்க? குறைஞ்ச 50 கிலோ மீன் எடுப்பேன். ஒரு நாளே விற்கக்கூடிய மாதிரி இருக்குமா? பரவாயில்ல இல்லையே. என்னத்துல இப்ப கொண்டு வர்றீங்க? வேன் வருமே. வேனுக்கு 2000 ரூபா அப்படின்னு என்ன லாபம் வரும்? சரியம்மா, சந்தோஷம். இப்போ வந்து மீன்கள் எடுத்துக்கொண்டு வியாபாரி மாதிரி போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, என்ன வேலைக்கு போகணும். இப்போ கிள்ளோச்சிலெல்லாம் சந்தைக்கு வேலைக்கு மீன் கொண்டு போகணுன்றதுக்காக வேலைக்கு கொண்டு போயிடும். பாருங்க, சொந்த இடமே ஆலிவலா. இப்போ இந்த சந்தைக்கு மீன் கொண்டு போறீங்க? பரந்தனுக்கு. என்னம்மா அங்கே வேண்டுறக்கூடிய ஆக்கள் இருக்கிறோமோ வேண்டிடுமோ? எத்தனை கிலோ எடுக்கலாம் நீங்கள்? நான் 20 கிலோ மீன் தான் எடுப்பேன். ஒரு 10 கிலோ நல்ல மீனும் ஒரு 10 கிலோ இல்லை உறைஞ்ச மீன். இல்லை உறைஞ்ச மீன். ஆனால் அந்த பெரும்பான்மை அந்த அங்கே இந்த சிலாப்பியெல்லாம் கூட விரும்புகிறான்னு சொல்லிவினா அது வேறு ஆக்கள் விற்கணும். நான் சிலாப்பி விற்கிறேன் இல்லை. சிலாப்பி ஐசி மீன் ஒன்றும் இல்லை. உடன் மீன் தான். உடன் மீன் தான் கொண்டு போவேன். மீன் இல்லாத திரும்பி விட்ட போவேன். இப்போ இன்றைக்கு என்னென்ன மீன் வந்து நீங்கள் எடுத்துருக்கிறீங்க சேலத்தில்? நான் இப்போ இன்றைக்கு சூடு எடுத்துருக்கிறேன். மற்ற நல்ல மீனுக்கு காத்து கொண்டு நிற்கிறேன். ஆக்கள் வேறு மீனாக்கு எனக்கு வாடிக்காரங்க தரக்கூடிய ஆக்கள் இருக்கிறேன். எத்தனை வருஷமா இங்கே இப்போ தொழில் செய்றீங்க? நான் 82ஆம் ஆண்டு வியாபாரத்தை கொடுக்கிட்டேன். அப்போக்கு இங்கே ஆலிவலையில் தான் ஆலிவல் தான் வியாபாரம் செய்து தான் கிளிநொச்சி போனார். போனீங்க? இந்த வாகனம் மரம் அப்போ இருந்தே வாகனம் வரும். இப்போ 2002ஆம் ஆண்டுல இருந்து பிறந்த வியாபாரம் செய்யும். பறந்து இல்லை அம்மா கண்டு ஒரு க்ரௌட் இருக்கு மேலே இருக்கு. அவையில் வந்து அம்மாவை பார்த்து கொண்டு என்ன பார்த்து கொண்டே நிற்பினான். அப்போ அவள் கேட்பினான். இப்போ கொஞ்சம் சில போன் அனுப்பினான். பருவிகளை கொண்டு ஓமன் சொன்னா அப்படி அவ்வளோ வரையும் நிற்கணும். அவ்வளோ வந்து உடன் மீன் தான் கொண்டு கொடுக்குறோம். ஐஸ் மீன் ஐஸ் மீன் நான் கொண்டு வரேன். அதுக்காக வேண்டி இந்த மீனுக்கு காத்து நிற்கணும். ஐயோ, இந்த காணொலியை பார்க்குறீங்க, அம்மாவை ஜாயின் பண்ணுங்க. உடன் மீன், சுட மீன். நீங்கள் எல்லாம் போய் அம்மாட்ட வேண்டலாம், விரும்பினா வேண்டிக் கொள்ளுங்க. சுட மீன் அவன் 6 தான் கொடுத்தாலும் கூப்பிட்டு வாங்காயினம். சிலர் நான் போகாட்டா கிளிநொச்சி போடுவேன் மீன் வாங்காயினம் பிறந்தது. அவ்வளவு அப்படி இருக்கேன். ஆனால் 20 கிலோ மீன் தான் கொண்டு போவேன். அதுக்கு மேலே நான் கொண்டு போவேன். நீங்க அம்மா பறந்து இல்லை நீங்க தான் கருவாடு நான் போடுறேன். அப்போ எனக்கு நட்டம். கருவாடு கருவாடு விற்பேன். அப்போ ஒரு 10-12 கிலோ நல்ல மீன் எடுப்பேன். ஒரு 10 கிலோ சூடு எடுப்பேன். அதோட நான் போடுவேன். இங்கே இது 2 உடனே தான் நான் பூச்சி எடுப்பேன். கருவாடு விற்பேன். பரந்தல் எடுக்கலாம். அப்ப இந்த பரந்தல்ல இருக்க உறவுகள் பாத்தீங்கன்னா அம்மாட்ட போனீங்கன்னா கருவாடுகளும் பெற்றுக்கொள்ளலாம். அம்மா, இப்ப நீங்கள் ஆரம்பத்துல என்ன விலைக்கு பரந்தல்ல மீன் வித்திருக்கிறீங்க? நான் ஆரம்பத்தில் கொண்டு போய் முதல் பக்கத்தில் 400 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கேன். 400 ரூபா ஒரு கிலோ மீன். 400 இல்லை 40 ரூபா. 40 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு மீன் விற்று இங்கே 22 ரூபாய்க்கு எடுத்துருக்கிறோம். 22 ரூபாய்க்கு எடுத்து 22 ரூபாய்க்கு எடுத்து 40 ரூபா வந்து விற்றுருக்கேன். அதுதான் பொங்கல் விழா. இன்றைக்கு பிரியா விற்ற நாளுக்கு தான் 40 ரூபா. இல்லாட்ட 30 ரூபா அப்படிதான் விற்கிறேன். ஒரு கிலோ கூடிய அதிக விலைக்கு விற்கிறான். நல்ல கொள்ள காசு எனக்கு நல்ல நியாயம் சொன்னா 40 ரூபாய்க்கு விற்கிறேன். 22 குறைஞ்ச காசு இல்ல, கூடின காசு. அதுக்கு மேல கூடின காசு முந்தி விற்கலாம். இல்ல முந்தி இல்ல, நாங்கள் இப்ப நாங்கள் 600 விற்போம், 1000 ரூபா விற்போம், 1400 விற்போம். 1400 மீன் இங்கே வில்லியன் தான் அங்கே 1400 விற்போம். நாங்கள் இப்போ இங்கே மலிவு 1000 ரூபா தான் விற்கிறாங்க. இப்போ இங்கே என்னத்துக்காக மலிஞ்சது காரணம்? மீன்கள் வரபடிக்காக மலிவு விற்பேன். அதுக்கு 600 ரூபா கெடுக்கம். முதல் பார்த்தா பெரிய பெரிய இந்த சீலாக்கள் சீலாதாரம் பாறை இல்லை. 700 ரூபா கெடுத்தா 1000 ரூபா விற்றா 300 ரூபா காது வாங்க. மேனுக்கு 2000 ரூபா கொடுக்கணும். அங்கே பட்டளை காது ஒரு மாதம் 1500 கட்டணும். நாங்கள் அதை விட மீனுக்கு வரி கட்டணும். ஒரு கிலோக்கு இவ்வளோ வரி கட்டணும். எல்லாம் கட்டி தான் இன்றைக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கு அந்த பிளேன் எப்படிங்க அங்கே ஐயா வந்து பிளேனியோட நிற்கிறேன். ரஞ்சித் பிளேனியை முதல் வேண்டிட்டான். இது வந்து டொனேஷன் வந்து நிசாந்த் அண்ணன். இல்லை, உங்களுக்கு 60 வயது. சரி, பாரதியன் 75 வயது மூத்தவன். இவர் 90 வயசுக்காரால் தான் இப்போ என்னோட காட்சி பண்ணிக்கிறாரு. வந்து நாங்கள் பாருங்க
எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா ரஞ்சித்? சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்கா? சூப்பரா இருக்கு. சீனி கொஞ்சம் எனக்கு கூடி இருக்கு. உங்களுக்கு ஓகேயா இருக்கு? நாங்கள் எங்களுக்கு சீனி வருத்தம் இல்லை போட்டிருக்காரு ஐயா. எங்களுக்கு சீனி வருத்தம் இல்லை. ஐயா வந்து இதுவும் போட்டிருக்காரு. என்ன இஞ்சியும் போட்டிருக்காரு? இஞ்சியும் போட்டிருக்காரா? அப்போ ஆலிய விலைக்கு வாங்க. நல்ல மீன், நல்ல மீனோட சேர்த்து நல்ல கிழங்கு ரொட்டி சாப்பிடலாம். டீ கொஞ்சம் சீனியை குறைச்சா எல்லாம் ஐயாவுக்கு அது எல்லாருக்கும் பொதுவாக போட்டிருக்காதுன்னு. இந்த மீன் தொட்டிலாம் அம்மாக்கள் வந்து மீன் ஏற்றி கொண்டு போகிறது. மீன் வந்து 600 ரூபாய்க்கு போகுது. மாவுளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நண்டு ஒன்று வந்துருக்கு பாருங்க. இந்தா பொரிச்சே, இங்கே பொரிச்சாப்பிடுற, இந்தா பொரிச்சாப்பிடு. பொரிச்சா பொரிச்சாப்பிடு பொரிச்சாப்பிடு பொரிச்சாப்பிடு. யாரு நிசாந்தண்ண பாருங்க. இதில் வந்து சரி நான் போட்டு மீன் வண்டி கொண்டு போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கேண்ணே பிளேண்டியும் இதுவும். என்ன விலை கொடுத்தீங்க மீனை கொண்டு வந்து? இப்போ 200. கிலோ காணும் தானே. பரவாயில்ல. 3 பேரும் கொடுத்து உங்களுக்கு 15,000 வந்துருக்குது. இந்த பாடம் உங்களுக்கு காணும். சரி ஓகேயா, சந்தோஷமாக இருங்க. இதில் வந்து பாருங்க வந்து இது வந்து சிறுகடல். இந்த சிறுகடலில் வந்து வலை வீசி வந்து வலை எடுத்து கொண்டிருக்கிறார் ஐயா அவர்கள். அதில் இங்கே வந்து மீன் வந்து அந்த சிலாப்பி மீனுன்னு சொல்லி அதான் பிடிபடுது. பாப்பம் ஐயா என்ன பிடிச்சிருக்கிறான். இப்போ ஒரு மீன் பட்டிருக்குது பாருங்கள். வலையை ரெடி பண்ணிட்டார். போறீங்க சொல்லுங்க, வீடியோ இருக்கா? போகுது. இவேல் வந்து சேத்துக்க நிற்கிறார்கள் தான் மாட்டுப்பட்டு வருவீங்க. என்ன குணம்? அந்த குஞ்சுகளை அதுவே பாதுகாக்கும். ஆபத்துன்றோன்னா பாய்க்குள்ள வச்சிருக்கு. பாருங்க, ஜப்பான் மீனில் ஒரு சிறப்பு இருக்காமண்டா, அந்த குஞ்சுகள் ஒரு வளர்ந்து வரும் வரைக்கும் அதுகளே பொறுப்பாக எடுத்து வச்சிருந்து ஆபத்து வரப்போகுதுண்டா. அப்படி கொஞ்சம் மீன் இருக்குது, இந்த போலா பரட்டன்னு சொல்லி எல்லாம் மீன்கள் இருக்கு. அதுகளெல்லாம் அதே இதுதான், குஞ்சுகளை தாங்களே பாதுகாக்கும்.